டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜீவ். சிரஞ்சீவி தி அன்சங் ஹீரோ பார்ட் 6. எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஓன் ஆடியோ சினிமாஸ். உங்கள் கண்களை மூடுங்கள், இக்குறளுக்கு உங்கள் கற்பனையில் உயிர் கொடுங்கள். அத்தியாயம் 8. பெங்களூர் காட்டுப்பகுதியின் நடுவில் இருக்கும் ப்ரொஃபஸர் வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற கால் டாக்ஸியோட பின்னாடி சீட்டில் ராஜேஷ் உக்காந்துருக்கான். டிரைவர் சீட்டை ஃபுல்லாக பின்னாடி சாச்சு அதில் மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டு 2 காலையும் ஸ்டேரிங் மேலே வச்சு விசில் அடிச்சுக்கிட்டே ஆழ்ந்த யோசனையில் இருக்கான் பவன் கல்யாண். அம்மா ராஜேஷ், யார் அந்த பெருசு? யாரு ப்ரோ? அந்த கண்ணை நீட்டினாரே அந்த பெரியவரை கேட்குறீங்களா? ஆமாடா, அந்த ஓல்டு பாயா தான். இது ஓல்டு பாயா? என்னடா ராசா? அது ப்ரோ, அவர் வந்து தளிரோட அப்பாவோட அப்பா, அதாவது தளிரோட தாத்தா. அத்தே தான் ப்ரோ. நீ மூட்டு மேல சொல்றான் ப்ரோ. ஒன்னும் சொல்லலடா, நீ மேல சொல்லு. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, தளிரோட தாத்தாவும் இந்த பெரியவரும் 1957ல் சுதந்திரத்துக்காக போராடினாங்களா ப்ரோ? அதுதான் 1947லே கிடைச்சிச்சு. ஓ, அப்ப அது கட்சதுக்கு அப்புறமும் போராடினாங்களா? அட இல்லை ப்ரோ, அவங்க 2 பேரும் அப்போ இருந்தே ஒன்றா படித்து ஒரே வேலையில் இருந்தவங்க. ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் அந்த காலத்திலே பெரிய ஆர்கியாலஜிஸ்ட். ஆர்கியாலஜிஸ்டா? அப்படின்னா கட்டணம் கட்டுறவங்க தானே? இந்த ஆளு காட்டுக்கு நடுவில் அம்சமா ஒரு வீடு அமைச்சு உட்காந்துன்னு இருக்கும் போதே நினைச்சேன்டா, இவர் கட்டாயம் கட்டடம் கட்டுறவரா தான் இருப்பாருன்னு. என்னது கட்டிட கட்டுறவரா? ப்ரோ அது ஆர்கிடெக்ட் ப்ரோ. நான் சொல்கிறது ஆர்கியாலஜிஸ்ட், விச் மீன்ஸ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். ஓ, இந்த குழியெல்லாம் தோண்டி கோயிலை கண்டுபிடிப்பாங்களே, அந்த வேலையா? குழி தோண்டி கோயிலை கண்டுபிடிக்கிறவங்களா? அதே தான் ப்ரோ, அதான் கிட்டத்தட்ட அப்படியும் சொல்லலாம் ப்ரோ. ஆனா எனக்கு இந்த பெருசை பார்க்கும்போது வேற இன்னாத்தையோ இந்த ஆளு கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஆனா இன்னான்னு தான்டா மைண்டுக்கு வர மாட்டுது. எனக்கு கூட இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் ப்ரோ இருக்குது, ஆனால் எங்கன்னு தான் தெரியல. பிடிக்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு பவன் கல்யாண் அவனோட 2 கண்ணையும் மூடி பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். ப்ரோ ஏன் ப்ரோ காரை ஸ்டார்ட் பண்ணீங்க? பவன் கல்யாண் அப்படியே கண்ணை மூடி கொரட்டை விட்டு தூங்குறான். ஓ கொரட்டையா? இதுக்கு பேர் தான் யோசிக்கிறதா? அதே நேரம் வீட்டின் உள். ப்ரொஃபஸர், அந்த மூர்த்திகளுக்கும் ராஜ்யம் சபிக்கப்பட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? மும்மூர்த்திகளுக்கும் ராஜ்யம் சபிக்கப்பட்டதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா மும்மூர்த்திகளுக்கும் அந்த திரிசுதஸ்தன ரத்தின கல்லுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி திரிசுதஸ்தன ரத்தின கல்லுக்கும் ராஜ்யம் சபிக்கப்பட்டதுக்கும் சம்பந்தம் இருக்கு. எனக்கு புரியல ப்ரொஃபஸர். உனக்கு இது புரியணும்னா நீ புராணங்களையும் அந்த ரத்தினக்கல்லையும் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுற கணக்குப்படி பார்த்தா மொத்தம் 4 யுகங்கள். கிருதயுகம், திரேதயுகம், துவாபர யுகம், அப்புறம் கலியுகம். இதுல நாம இப்ப இருக்கிறது கலியுகம். இதுக்கு முன்னாடி இருந்த யுகம் துவாபர யுகம். அந்த காலகட்டத்துல தான் மகதபுர ராஜ்யம் இருந்திருக்கு. அந்த ராஜ்யத்துல மாபெரும் சக்தி படைத்த ஒரு ரத்தினக்கல் மறைஞ்சு இருந்ததாகவும், அந்த ரத்தினக்கல் அதுக்கு முன்னாடி இருந்த திரேதா யுகத்துல உருவாக்கப்பட்டதாகவும் சில குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன உருவாக்கப்பட்டதா? ரத்தின கற்கள் மாதிரியான ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் நேச்சுரலா உருவாக்குறது தானே? அதை ஹியூமன்ஸ் யாரும் ஆர்டிஃபிஷியலா உருவாக்க முடியாதுல்ல ப்ரொஃபஸர்? அந்த ரத்தினக்கல்ல மனிதர்கள் யாரும் உருவாக்கல. அதை உருவாக்குனது முக்கடவுள்கள். முக்கடவுள்கள் உருவாக்குனாங்களா? ஆனா எதுக்காக ப்ரொஃபஸர்?
ஒரு நிமிஷம், இதோ வரேன். ப்ரொஃபசர் மெல்ல எழுந்து போய் பக்கத்தில் இருக்கிற அலமாரியில் சில ஓலைச்சுவடிகளையும் சில குறிப்புகள் எழுதப்பட்ட பேப்பர்களையும் எடுத்துட்டு தளிர் முன்னாடி வந்து உட்கார்றாரு. எங்க இருக்கு இது? இல்ல, இதோ இங்க இருக்கு. திரேதா யுகத்துல மனிதனுக்கும் ஒரு அரக்கிக்கும் பிறந்த ஒரு மனித அரக்கன் இருந்தான். அவன் பேரு நரகாநிதன். அவன் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைச்சான். அதனால தேவர்களையும் மனிதர்களையும் சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சான். மனிதர்கள் மட்டும் இல்ல, அவனை தேவர்களால கூட ஒன்னும் செய்ய முடியல. ஏன்னா அவன் முக்கடவுள்களையும் வேண்டி தவம் இருந்து ஒரு வரம் வாங்கியிருந்தான். அந்த வரத்தின்படி பார்த்தா அவன் மரணம் முக்கடவுள்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே நிகழும். அவனது அழிவு. ஓ, அப்போ முக்கடவுள்களும் ஒன்று சேர்ந்து அவனை அழிச்சிருக்கலாம்ல? அந்த நேரத்துல முக்கடவுள்கள் இடையில சண்டைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. மூவரில் யார் பெரியவங்கன்னு. என்ன என்ன ப்ரொஃபஸர் காமெடி பண்ணுறீங்க? கடவுள்களுக்கு நடுவில் சண்டையா? ப்ரொஃபஸர், எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற இந்த கட்டுக்கதையெல்லாம் சுத்தமாக நம்ப முடியல. தலி, நான் சொல்றத கட்டுக்கதை நினைச்சா நீ ஏன் இந்த கட்டுக்கதையை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்க? சொல்லு. அது அது வந்து நீ மட்டும் இல்ல, நானும் ஒன்ன மாதிரி தான் இருந்தேன். எனக்கும் இந்த கதைகள் மேல ஆரம்பத்துல நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த கதைகளை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மள அறியாமலேயே இந்த கதைகள் மேல ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்குது. அந்த ஆர்வம் போக போக இந்த கதைகளை நம்பவும் வைக்குது. அப்படிதான் கடவுள் நம்பிக்கையே இல்லாத நானும் சரி, கடவுள் நம்பிக்கை இருக்கிற உன் தாத்தாவும் சரி, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற உன் அப்பாவுக்கும் இந்த கதைகள் மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. பல பேருக்கு அப்படித்தான் நம்பிக்கை வந்திருக்கு. அதே போல உனக்கும் நம்பிக்கை வரும். தளிரோட முகம் தெளிவாகுது. அவளுக்கும் இந்த கதைகள் மேல நம்பிக்கை வந்ததை உணர ஆரம்பிக்கிறா. ஓகே ப்ரொஃபஸர், நம்மள மாதிரி கடவுள்களும் சண்டை போட்டுப்பாங்களா என்ன? நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை படைச்ச கடவுள்களுக்கும் சில நேரங்கள்ல சண்டைகள் வரதான் செய்யும். புராணங்கள் கடவுள்கள் இடையில இருக்கிற சண்டைகளை பத்தி பல கதைகள் சொல்லியிருக்கு. இவளையே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையே ஒன்று இருக்கு. சின்ன பழத்துக்காக முருகன் விநாயகர் கிட்டையும் சிவன் கிட்டையும் சண்டை போட்டு அந்த பழனி மலையில கோச்சிக்கிட்டு போய் உக்காந்துருக்காரு இல்லையா? கரெக்டா சொன்னீங்க ப்ரொஃபஸர். சரி, நம்ம கதைக்கு வாங்க. அரக்கர்கள் தப்பானவங்கன்னு தெரிஞ்சும் ஏன் அவங்களுக்கு முக்கடவுள்களும் வரம் கொடுத்தாங்க? கடவுள்களுக்கு தேவர்கள், மனிதர்கள், அரக்கர்கள்னு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவங்க படைத்த குழந்தைகள். யாரு அவங்கள நோக்கி ஒரு மனதா தவம் இருந்து வேண்டி வரம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வரம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சரி ப்ரொஃபஸர், அட்லீஸ்ட் நரகாநிதனோட அரக்க குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது அவனை 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அழிச்சிருக்கலாமே. அழிச்சிருக்கலாம் தான். ஆனா முதல் யுகமான கிருத யுகத்துல அறநெறியோட வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் 4ல் ஒரு பங்கு திரேதா யுகத்துல தீய குணத்தோட வாழ ஆரம்பிச்சாங்க. அதனால கடவுள்களுக்கு மனிதர்கள் மேல இருந்த ஈர்ப்பு குறைய ஆரம்பிச்சது. அதனால கூட கடவுள்கள் அந்த சண்டையில எந்த பக்கமும் தலையிட விரும்பாம இருந்திருக்கலாம். இப்ப இருக்கிற கலியுகத்துல ஒவ்வொரு மனிதருக்குள்ளயும் ஒரு அரக்கன் இருக்கான்.
அதனாலதான் கடவுள்கள் காட்சியளிக்கிறதே இல்லை போல. இன்ட்ரெஸ்டிங். ஓகே ப்ரொஃபஸர். அப்போ எப்படி தான் அந்த நரகாணிதனை அழிச்சாங்க? தேவர்களும் மனிதர்களும் கடவுள்கிட்ட மன்றாடி வேண்டுனாங்க. எப்படி பெற்றோர்கள் குழந்தைகள் பண்ற சின்ன சின்ன தவறுகளை மன்னிச்சு அவங்களுக்கு எப்பவும் உறுதுணையா நிக்கிறாங்களோ, அதே போல கடவுள்களும் தேவர்களுக்கும் மனித குலத்துக்கும் உறுதுணையா நிக்க சம்மதிச்சாங்க. அந்த வரத்தின்படி முக்கடவுள்களும் ஒண்ணு சேர்ந்து பிரம்மனுடைய பிரம்மாஸ்திரத்துல ஒரு பகுதியையும் சிவனுடைய திரிசூலத்துல இருந்து ஒரு பகுதியையும் அதே போல விஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரத்துல இருந்து ஒரு பகுதியையும் ஒண்ணு சேர்த்து கல் வடிவத்துல ஒரு ஆயுதத்தை உருவாக்குனாங்க. அந்த ஆயுதம் தான் திரிசுதஸ்தனம். ப்ரொஃபஸர், அந்த ரத்னக்கல் பேரும் திரிசுதஸ்தன கல் தானே? அந்த திரிசுதஸ்தன ரத்தினக்கல் பொருந்திய ஆயுதத்தை பயன்படுத்தி தேவர்களும் மனிதர்களும் அந்த நரகாணிதனை அழிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆயுதத்துல இருந்த ரத்தினக்கல் பூலோகத்துல விழுந்துச்சு. அந்த இடத்துல தான் காலப்போக்கில் அதுக்கு அடுத்த யுகமான துவாபர யுகத்துல மகதபுர ராஜ்யம் உருவாச்சு. ஓ ப்ரொஃபஸர், எல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. இந்த கதைகளுக்கும் நீங்கள் எழுதின புக்கோட டைட்டில் சிரஞ்சீவி த அன்சங் ஹீரோன்னு வச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? அதே நேரம் வீட்டின் வெளியே பவன் கார்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பின்னாடி சீட்ல ராஜேஷும் அசந்து தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரம் எவன்டா கார்ல கல்ல விட்டு இருந்துது? கார் மேல ஏதோ ஒண்ணு விழ பவன் அதிர்ந்து போய் எந்திக்கிறான். காரை விட்டு வேகமா கீழே இறங்குறான். பார்த்தா பக்கத்துல இருந்த மரத்து மேல இருந்து ஒரு குருவி கூடு கார் மேல விழுந்திருக்கு. அடச்சே, குருவி கூடு. நல்ல வேலை, அமைந்ததை வேற யாரும் பார்க்கல. பவன் கார் மேல விழுந்த குருவி கூட கையில எடுக்கிறான். இது எப்படி மேல இருந்து கீழே விழுந்துச்சு? மேல இருந்து கீழே விழுந்துச்சு. இது மேல இருந்து கீழே விழுந்ததுக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிற பெருசு கண்டுபிடிச்சதுக்கும் அந்த ஆளோட பார்த்தல ஹேர் ஸ்டைலு, காஸ்டியூமு, வயசு, சைஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ கனெக்ட் ஆகுது. அது பிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அட்ரஸ் சக்கன்னா ஆண்டவன் சிரிச்சானா. பவனோட முகத்துல எதையோ கண்டுபிடிச்ச தேஜஸ் தெரியுது. பவன் வேகமா போய் காருக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற ராஜேஷை எழுப்புறான். டேய் ராஜேஷ், ராஜேஷ் அடங்கட்டே இப்படி தூங்குறான் பாரு. இந்தாடா ராசா. டேய் ராசா இல்ல ப்ரோ, ஐம் ராஜேஷ். ராஜேஷ் அப்படி அரை தூக்கத்துல சொல்ல, இப்ப அதான் ரொம்ப முக்கியம். எந்திரா டேய், எந்திரா முத. என்னாச்சு ப்ரோ, என்னாச்சு? ராஜேஷ் தூக்கத்துல இருந்து அரண்டு போய் எந்திக்கிறான். டேய் ஒரு வழியா கண்டுபிடிச்சேன்டா. சூப்பர் ப்ரோ. சூப்பரா? அடங்கட்ட முத என்னத்த கண்டுபிடிச்சேன்னு கேள்றா. என்னத்த ப்ரோ கண்டுபிடிச்சீங்க? அந்த பெருசை பார்க்கும்போது அந்த ஆளு வேற என்னத்தையோ கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா சொன்னீங்க, என்னது ப்ரோ அது? அதான்டா இந்த மாம்பழம் இல்ல, மாம்பழம் அது மரத்து மேல இருந்து கீழே விழுந்ததை வச்சு ஒருத்தர் எதையோ கண்டுபிடிச்சாரு. அந்த ஆள் கணக்கா தான்டா இருக்குது இவரை பார்க்கும்போது. மாம்பழம் கீழே விழுந்ததை வச்சு ஏதோ கண்டுபிடிச்சாரா? யாரு, எதை ப்ரோ கண்டுபிடிச்சா? ஏய், இந்த மரத்தடியில உட்காந்து ஒருத்தர் தூங்கின்னு இருக்கு சொல்ல, மாம்பழம் அவர் தலைமையில உள்ள. அப்ப அவர் ஏன் இது மேல இருந்து கீழே விழுவுதுன்னு எதையோ கண்டுபிடிச்சாரு. அவர் பேரு கூட ஏதோ ப்ரோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா? அது மாம்பழம் இல்ல ப்ரோ, ஆப்பிள் ப்ரோ. ஆட ஏதோ ஒண்ணுடா. இந்த ஆளை பார்க்கும்போது அந்த ஆளு ஞாபகம் வரல? ஆமா ப்ரோ, எனக்கு கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, என் பிசிக்ஸ் புக்ல பார்த்துருக்கேன் ப்ரோ இவரை. எப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா ப்ரோ? செம்ம ப்ரோ நீ. ஆனா இவரு அவரு இல்ல ப்ரோ. அட உண்மையாவே இவரு அவரு இல்லடா ப்ரோ. அது எனக்கும் தெரியும் ப்ரோ.
ஓ உனக்கும் தெரியுமா? சரி சரி, நீ தூங்கு நீ தூங்கு. வை ப்ரோ, தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி நீ பாட்டு கலாய்ச்சிட்டு இருக்க? அட போ ப்ரோ. ராஜேஷ் மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறான். பவன் காருக்குள்ள ஏறுறான். தளிரோட ஹேண்ட்பேக் கார்ல இருக்கிறத கவனிக்கிறான். அதை பார்த்ததும் பவன் மைண்ட் வாய்ஸ்ல, ஆக்கா, அப்பாவோட பேக் இங்க தான் இருக்குதா? ம், இவனை மட்டும் இப்ப அந்த பெருசு கீழே கொத்து விட்டோன்னா சத்தம் இல்லாம பேக் வச்சுட்டு கிளம்பினே இருக்கலாமே. டேய் ராஜேஷ், ராஜேஷ் எந்திரா. என்ன ப்ரோ? டேய் என்னடா நீ பாப்பா வீட்டுக்குள்ள போய் 1.5 நாள் ஆகுது, நீ பொறுப்பே இல்லாம தூங்கின்னு இருக்கிற? இது 1.5 நாள் ஆயிடுச்சா? ஆமாண்டா, பின்ன என்ன? பெருசு வேற பாக்குறதுக்கு சைக்கோத்தனமா இருக்கிறான். நீ உள்ள போய் பாப்பாக்கு என்னாச்சுன்னு பாரு. போடா. ஆ ஓகே ப்ரோ, நீ கார்லயே வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ராஜேஷ் பதட்டமா காரை விட்டு கீழே இறங்கி வீட்டை நோக்கி போறான். அப்போ பவன் கல்யாண் தளிரோட ஹேண்ட்பேக் எடுத்து பார்க்கறான். அதுல ஒரு துப்பாக்கியும் 2 லட்சம் பணமும் இருக்கு. ஆகாக காகா 2 லட்சம் பணத்தோட சேர்த்து ஒரு துப்பாக்கியும் கிடைச்சிருக்குதே. பட்டு நேற்று எட்ட கழி பண்றான் பவனு. பவன் காரை ஸ்டார்ட் பண்றான். அந்த இடத்தை விட்டு சத்தம் இல்லாம மெல்ல கிளம்புறான். சத்தம் இல்லாம காரை எடுத்துட்டு கிளம்புன பவனுக்கு என்ன ஆச்சு? தேவர்களால உருவாக்கப்பட்ட ரத்தினக்கல் ஒரு ராஜ்யத்தையே சபிக்க காரணம் என்ன? இனி வரும் அத்தியாயங்களில் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.